சேலம் விஜய் கூட்டத்தில் வடமாநில இளைஞர் உயிரிழப்பு, போலீசார் விளக்கம். சேலம் சீரநாதன்பட்டி பகுதியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுராஜ் என்ற இளைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் மயங்கி விழுந்த சுராஜ். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பலரும் திரண்டிருந்தனர். சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக வெள்ளி தொழிலில் ஈடுபட்டு வந்த சுராஜ் தனது நண்பருடன் கூட்டத்தை பார்க்க வந்திருந்தார். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அங்கு இருந்த மருத்துவக் குழுவினர் பரிசோதனை செய்தபோது பல்ஸ் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ஆம்புலன்ஸில் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்கள் பரிசோதித்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். மாரடைப்பே காரணம் என மருத்துவர்கள் தகவல். மருத்துவர்கள் தரப்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி சுராஜ் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அதற்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கூட்ட நெரிசலா? போலீஸ் விளக்கம். கூட்ட நெரிசல் காரணமாக இந்த சம்பவம் ஏற்பட்டதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். கூட்டம் நடைபெறும் போது அடையாள அட்டை இல்லாத சிலர் உள்ளே நுழைய முயன்றதால் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறையினர் உடனடியாக நிலைமையை கட்டுப்படுத்தியதாகவும் உயிரிழப்பு கூட்ட நெரிசலால் அல்ல என்றும் போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். அதிக வெயில் மற்றும் முன்பிருந்த உடல்நல பிரச்சினை காரணமாக சுராஜ் மயங்கி விழுந்ததாகவும் பின்னர் மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தகட்ட நடவடிக்கை. சுராஜின் உடல் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்படி அடுத்தகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் அரசியல் கூட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது.